வணக்கம். செந்தடலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். செம்மணி இந்து மயான மனித புதைக்குழி தொடர்பில் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு சட்ட வைத்திய அதிகாரிக்கு யாழ்ப்பாணம் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். செம்மணியில் தென்பட்டுள்ள மனித எச்சங்கள் விடயத்தில் நீதிமன்றம் கவனம் செலுத்தியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று கஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். சமூக புதைக்குழியினை மறைக்கும் முகமாக தையிட்டி விகாரை கட்டப்பட்டுள்ளதா என அருட்தந்தை மா சக்திவேல் கேள்வி எழுப்பியுள்ளார். தெற்கில் இடம்பெறுவது போன்ற வன்முறை சம்பவங்கள் வடக்கு கிழக்கில் இடம்பெற்றால் அது பூதாகரமாக்கப்படும் என வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார். மித்தேனியா முக்கொலையுடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கனேமுல்ல சஞ்சீவவின் கொலையுடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்கள் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். காலியில் வீடொன்றில் ஆயுதங்களுடன் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தொடருந்து மீது தொடர்ச்சியாக கல்வீச்சு தாக்குதல் மேற்கொண்ட 3 சிறுவர்கள் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருத்தந்தை பிரான்சிஸின் உடல்நிலை சற்று கவலைக்கிடமாக உள்ளதாக வத்திக்கான் அறிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தையில் ஜெலன்ஸ்கி இருப்பது அவசியமில்லை என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தொடர்பென விரிவான செய்திகள். செம்மணி இந்து மயான மனித புதைகுழி தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சட்ட வைத்திய அதிகாரிக்கு யாழ்ப்பாணம் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தில் உள்ள மனித புதைக்குழியை நேற்று வியாழக்கிழமை யாழ்ப்பாணம் நீதவான் ஆனந்தராஜா பார்வையிட்ட நிலையில் அந்த மனித புதைக்குழி தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு யாழ் போதனா வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரிக்கு உத்தரவு விடுத்துள்ளார். கடந்த வாரம் அந்த மயானத்தில் நல்லூர் பிரதேச சபையால் மின் தகன எரியூட்டி அமைப்பதற்கான பூர்வாங்க வேலைகள் முன்னெடுக்கப்பட்டன. எரியூட்டி அமைப்பதற்காக நல்லூர் பிரதேச சபையினால் ஒப்பந்தக்காரர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இதற்கமைய எரியூட்டி அமைப்பதற்காக கிடங்கு வெட்டிய போது மண்டையோடு உட்பட மனித எச்சங்கள் அவதானிக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து ஒப்பந்ததாரர்களினால் நல்லூர் பிரதேச சபைக்கு இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக சம்பவ இடத்திற்கு வருகை தந்த பிரதேச செயலாளர் உள்ளிட்ட தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் மயான அபிவிருத்தி பணிகளை பார்வையிட்டனர். இந்த நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அந்த பகுதிக்கு விஜயம் செய்தனர். அருகில் இருந்த இராணுவ முகாமில் புதைக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை அகற்றும் போது அவை இந்த பகுதிக்குள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தை அவர்கள் வெளியிட்டனர். அதன் அடிப்படையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் இந்த மனித புதைக்குழி தொடர்பில் தொழில்நுட்ப ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என யாழ்ப்பாணம் தலைமை ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்தில் முறைப்பாட்டை வழங்கியிருந்தனர். இந்நிலையில் கடந்த வியாழக்கிழமை யாழ்ப்பாணம் நீதவான் ஆனந்தராஜா சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் ஸ்ரீலங்கா காவல்துறை உயர் அதிகாரிகள் அந்த பகுதிக்கு சென்றனர். அந்த பகுதியை பார்வையிட்ட நீதவான் சட்ட வைத்திய அதிகாரியிடம் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டிருந்தார். அந்த பிரதேசத்தை அண்டிய பகுதியில் 2011ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட கால பகுதியில் இராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. செம்மணியில் தென்பட்டுள்ள மனித எச்சங்கள் விடயத்தில் நீதிமன்றம் கவனம் செலுத்தி இருப்பது வரவேற்கத்தக்கது என்று கஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். யாழ் செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தில் சந்தேகத்திற்கிடமான முறையில் மனித எலும்பு எச்சங்கள் தென்பட்டுள்ள நிலையில் அந்த விடயத்தில் யாழ்ப்பாண நீதிமன்றம் கவனம் செலுத்தியிருப்பது வரவேற்கத்தக்க விடயம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அந்த இடத்திற்கு சென்று நேரில் பார்வையிட்டிருந்தோம். அங்கு காணப்பட்ட மனித எலும்பு எச்சங்கள் எங்கிருந்தோ கொண்டு வந்து புதைக்கப்பட்டவை போன்று தென்பட்டன. யாழ்ப்பாண நீதிமன்றம் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தியிருப்பது நம்பிக்கை அளிக்கின்றது. தேவை ஏற்படின் சர்வதேச தரப்பிலான பகுப்பாய்வுகளை மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த புதைகுழி போர் நடைபெற்ற காலப்பகுதியில் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டவர்களின் எலும்பு எச்சங்களாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கின்றோம். ஆகையால் இந்த புதைக்குழி தொடர்பாக நீதியான நம்பகத்தன்மையான விசாரணைகளை மேற்கொள்ள ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று தற்போதைய அரசிடம் கோரிக்கை விடுக்கின்றோம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். சமூக புதைகுழியினை மறைக்கும் முகமாக தையிட்டி விகாரை கட்டப்பட்டுள்ளதா என அருட்தந்தை மா சக்திவேல் கேள்வி எழுப்பியுள்ளார். சமூக புதைக்குழியினை மறைக்கும் முகமாக தையிட்டு விகாரை கட்டப்பட்டுள்ளதா என சந்தேகம் இருப்பதாக சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சக்திவேல் கேள்வி எழுப்பியுள்ளார். அவரால் நேற்று முன்னால் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
அவ்வறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, படையினரை பொறுத்தவரையில் தமிழர் பிரதேசத்தில் நாட்டின் சட்டங்கள் எல்லாம் அவர்களின் இரும்பு சப்பாத்தின் கீழ் என்பதற்கு இன்னொரு அடையாளமே அவர்களால் தையிட்டியில் தனியார் காணியில் கட்டப்பட்ட திஸ்ஸவிகாரை ஆகும். இவ்வநீதிக்கு எதிராக ஜனநாயக உரிமையோடு போராடுவோருக்கு எதிராக ஸ்ரீலங்கா காவல்துறையினரும் செயற்பட்டு போராட்டம் தொடராதிருக்க அடையாளம் காணப்பட்டோரை விசாரணைக்கென அழைப்பதையும் கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்துவதையும் வன்மையாக கண்டிக்கின்றோம். அநீதிக்கு எதிரான ஆட்சியாளர்கள் தம்மை தம்பட்டம் அடிக்கும் தேசிய மக்கள் சக்தி தலையிட்டு நீதியை நிலைநாட்டாத விடத்து அது தமிழர்களுக்கு இழைக்கும் அநீதியாக அமைவதோடு இதுவே இனங்களுக்கிடையில் அமைதியின்மை, இன மத விரிசல் ஏற்படுவதற்கும் வழிவகுக்கும். அது மட்டுமல்ல, தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த தமிழ் தேச மக்களை அவமானப்படுத்துவதற்காக அமையும் எனவும் தெரிவிக்கின்றோம். வரலாற்றில் மன்னர் ஆட்சி காலத்தில் நாட்டின் செல்வம் பெருகி அமைதி நிலவிய போது அரசன் தமது கௌரவத்திற்காகவும் புகழுக்காகவும் வானுயர கோபுரங்களோடு வழிபாட்டிடங்களையும் அமைத்ததாக, அதன் மூலம் பக்தி வளர்ந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் ஸ்ரீலங்காவில் விசேடமாக 1948 ஆண்டுக்கு பின்னரான காலகட்டத்தில் சிங்கள பௌத்த பேரினவாதத்தை பாதுகாக்கவும் அதன் மூலம் அரசியல் செய்யவும் ஆட்சியை கைப்பற்றவும் மட்டுமல்ல, தமிழர் தேசத்தில் நிலங்களை ஆக்கிரமிக்கவும் ஆட்சியாளர்கள் விகாரை கட்டியதே வரலாறு. அதே போன்று தமிழர் பிரதேசத்தில் பல நூறு விகாரைகளை கட்டுவோம் என சூளுரைத்த சிங்கள பௌத்த அரசியல்வாதிகளையும் கொண்டதே நாட்டின் அரசியல். யுத்த காலத்தில் படையினர் பொதுமக்களை அவர்களின் இருப்பிடங்களில் இருந்து துரத்திவிட்டு அவர்களுக்கு சொந்தமான காணிகளை இல்லாமல் ஆக்கிரமித்து பாரிய படைத்தளங்களை அமைத்தனர். புத்தரின் தர்ம போதனைகள் எல்லாம் தூக்கி எறிந்தவர்களை தனது வழிபாட்டுக்கென படைத்தளங்களில் வழிபாட்டு தலங்களையும் அமைத்துக் கொண்டனர். இந்த வகையில் தற்போது சர்ச்சைக்குள்ளாகியுள்ள தையிட்டி விகாரை பல கேள்விகளை மக்கள் மத்தியில் எழுப்புகின்றது. விகாரைக்கென்று காணி இருக்கும் போது தனியார் காணியை தேர்ந்தெடுத்து அதன் உரிமையாளர்களின் அனுமதியின்றி விகாரை கட்டியது ஏன்? தொற்று நோய் காரணமாக முழு நாடும் முடக்கப்பட்டிருந்த போது அவசரமாக விகாரை எழுப்பியது ஏன்? நாடு பொருளாதார ரீதியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கும் போது படையினர் யாரின் அனுமதியோடு இவ்விகாரையை அமைத்தனர்? அதற்கான பணம் எங்கிருந்து வந்தது? இதற்கு பின்னணியில் இருந்தவர்கள் யார் என்ற கேள்விகளோடு இந்த விகாரையை அமைக்கப்பட்டதன் பின்னால் ஏதோ மர்மம் உள்ளதாகவே தோன்றுகிறது. இதற்கு அடிப்படை காரணம் தனியார் காணியில் விகாரை அமைத்தமையாகும். கொழும்பு துறைமுக பகுதியில், அதுவும் அதி பாதுகாப்பு பிரதேசத்தில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அண்மையில் செம்மணியில் மின்சார தகன மேடை அமைப்பதற்கான வேலைகள் முன்னெடுக்கப்பட்ட போது மனித எச்சங்கள் வெளிவந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இவற்றை தவிர நாட்டின் தமிழர் பிரதேசம் உட்பட்ட பல பகுதிகளில் சமூக புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அது தொடர்பான விசாரணை முழுமையாக இடம்பெற்றதாக இல்லை. காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடுவோர் சமூக புதைகுழிகளுக்கு முன்னால் நின்று கண்ணீர் விடுகின்றனர். நீதி கேட்டு வீதியில் நிற்கின்றனர். அவர்களுக்கு இன்று வரை நீதி கிடைக்கவில்லை. இந்த நிலையில் அவ்வாறான ஒரு சமூக புதைகுழியினை மறைக்கும் முகமாக இவ்விகாரை கட்டப்பட்டுள்ளதா என மக்கள் சந்தேகம் கொள்வதிலும் நியாயம் இருக்கின்றது. தையிட்டி விகாரை என்பது நில ஆக்கிரமிப்பு, யுத்த வெற்றி, பௌத்த மயமாக்கல் அடையாளங்களுக்கு அப்பாலும் சிந்திக்க வைக்கிறது. ஏனெனில் உண்மையில் பௌத்தத்தை காக்க வேண்டும் எனில் வரலாற்று முக்கியத்துவம் மிக்க இடத்திலேயே விகாரை கட்டப்பட்டிருக்க வேண்டும். அதனை தவிர்த்துவிட்டு வேறு ஓர் இடத்தை தேர்ந்தெடுத்தது ஏன்? அதுவும் அவசரமாக விகாரை கட்டப்பட்டுள்ளது. அதுவே விகாரைக்கு பின்னால் ஏதோ மர்மம் உள்ளது. அதனை மறைக்கவே படையினர் திட்டமிட்டு செயற்பட்டுள்ளனர் என மக்கள் சந்தேகிக்க இடமளிக்கின்றது. மர்ம முடிச்சை அவிழ்க்க வேண்டியதும் மக்களின் சந்தேகத்தை தீர்க்க வேண்டியதும் அரசின் கடமையாகும். யுத்த காலத்தில் இந்து கிறிஸ்தவ ஆலயங்கள் மீது குண்டுகள் வீசப்பட்டன. உயிருக்கு பயந்து அபாயம் தேடி அங்கு வந்திருந்த மக்கள் அநியாயமாக கொல்லப்பட்டனர். மக்கள் வாய் திறக்கவில்லை. ஏனெனில் அடக்குமுறை கொலை ஆயுதம் அவர்களுக்கு நேராக நீட்டிக் கொண்டிருந்த போது தலைக்கு நேராகவும் தொங்கிக் கொண்டிருந்தது. தம்புள்ளையில் இந்து ஆலயம் ஒன்று அனுமதியின்றி கட்டப்பட்டதாக இடித்து அளிக்கப்பட்ட போது மக்கள் பொறுமை காத்தனர். ஆனால் திஸ்ஸ விகாரை என்பது சிங்கள பௌத்த பேரினவாதம் தம் தலையில் காலை வைத்து விதைத்திருப்பதன் அடையாளமாகவே மக்கள் உணர்கின்றனர். அதனால் மக்கள் தம் அறக்கோபத்தை வெளிப்படுத்துகின்றனர். இதனை ஆட்சியாளர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். வெறுமனே பிழையான இடத்தில் விகாரை கட்டப்பட்டுள்ளது என்று கூறுவது மட்டும் பிரச்சனைக்கு தீர்வு அல்ல. மக்களுடைய சந்தேகங்கள் தீர்க்கப்பட வேண்டும். நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். நாட்டின் சட்டங்களுக்கு மதிப்பளிக்கப்பட வேண்டும். நாட்டின் சட்டங்களுக்கு காவலாக இருப்போம் என்பதை ஆட்சியாளர்கள் உறுதிப்படுத்தலும் வேண்டும். கடந்த கால ஆட்சியாளர்களுக்கு தற்போதைய தேசிய மக்கள் சக்தி என்ன செய்ய முடியும் என கேள்வி கேட்போர் ஒன்றை மனதில் இருத்திக் கொள்ளல் வேண்டும். தேசிய மக்கள் சக்தியினர் கடந்த கால தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி அதற்கு காரணமானவர்கள் நீதியின் முன் தண்டிக்கப்படுவார்கள் என்று கூறியதை மறந்துவிட முடியாது.
தற்போது அவர்களை தேடி தேடி வலை வீசி நீதிமன்றம் கொண்டு வர முயற்சிப்பதை நாம் காணுகின்றோம். பலர் மீது வழக்குகளும் தொடுக்கப்பட்டுள்ளன. எனவே திஸ்ஸ விகாரை விடயத்திலும் அநீதி நிகழ்ந்துள்ளது. இங்கு நீதி நிலைநாட்டப்படுவதோடு குற்றவாளிகள் நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். இங்கு விகாரை பிரச்சனை என்பது சமயம் சார்ந்த பக்தி சார்ந்த பிரச்சனை அல்ல. இது தமிழ் மக்களின் அரசியலோடு தொடர்புடையது. அதனாலேயே போலி சிங்கள தேசியவாதிகளும் சிங்கள பௌத்த அரசியல்வாதிகளும் கூக்குரல்கள் இடுகின்றனர். தமிழர்களின் அரசியல் வீழ்த்தப்பட்டதன் அடையாளமாகவே விகாரை அமைந்துள்ளது. இதனை ஏற்க முடியாது. எனவே சமூக புதைகுழி விகாரைக்குள் இருக்கலாமோ என்கின்ற சாதாரண சந்தேகத்தினை தீர்க்க வேண்டியது ஆட்சியாளர்களின் கடமை. அதே போன்று நீதியை நிலைநாட்ட வேண்டியதும் அவர்களின் பொறுப்பாகும். இதற்கு அழுத்தத்தினை தமிழ் தேசத்தின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அரசாங்க கட்சியினர் உட்பட அனைவரும் ஒன்றிணைந்து குரல் எழுப்புதல் வேண்டும். மக்களோடு பயணிக்க வேண்டும். இதுவே இன்றைய தேவை. அதுவே மக்களுக்கான அரசியல் கௌரவமாகவும் நீதிக்கான பயணமாகவும் அமையும் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். தெற்கில் இடம்பெறுவது போன்ற வன்முறை சம்பவங்கள் வடக்கு கிழக்கில் இடம்பெற்றால் அது பூதாகரமாக்கப்படும் என வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார். தெற்கில் இடம்பெறுவது போன்ற வன்முறை சம்பவங்கள் வடக்கு கிழக்கில் இடம்பெற்றால் அது பூதாகரமாக்கப்படும் என பொத்துவில் தொடக்கம் பெலிகண்டி வரையான மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார். அவர் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கில் நீதி கோரி அமைதியான முறையில் முன்னெடுக்கப்படும் போராட்டங்கள் அடக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. தெற்கில் அத்துமீறல் வன்முறைகள் நீதிமன்றத்திற்குள் கொலை என்பன இடம்பெறுகின்றன. எனினும் தெற்கில் நடைபெறும் இவ்வாறான விடயங்களுக்கு எந்த ஒரு பாரிய நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை. இதுவே இவ்வாறான விடயங்கள் வடக்கு கிழக்கில் இடம்பெற்றால் அது பூதாகரமாக்கப்படும் என தெரிவித்துள்ளார். மித்தனிய முக்கொலையுடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மித்தனிய முக்கொலையுடன் தொடர்புடைய மற்றும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். வீரகட்டிய ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவின் தெலம்புயாய பகுதியில் நேற்று மாலை குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தங்காலை குற்றப்புலனாய்வு பணியகத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் குழுவினால் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தெம்புய பேகந்தவல பகுதியைச் சேர்ந்த 29 அகவையுடையவர் என தெரிய வந்துள்ளது. கடந்த 18ஆம் நாள் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் அருண விதான கமகே என்பவரும் அவரது 2 பிள்ளைகளும் கொல்லப்பட்டுள்ளனர். அதன்படி இந்த குற்றச்செயல் தொடர்பாக இதுவரை 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மித்தனியா ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கனேமுல்ல சஞ்சீவவின் கொலையுடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்கள் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கனேமுல்ல சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய மேலும் 3 சந்தேக நபர்களை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அதன்படி இந்த கொலை தொடர்பாக இதுவரை 8 பேர் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று கைது செய்யப்பட்ட 3 பேரும் கம்பஹா மற்றும் உடுகம்பல பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை வைத்திருந்ததற்காகவும் குற்றத்தின் முந்தைய நாள் துப்பாக்கி சூடு நடத்தியவருக்கு வழங்கியதாகவும் கம்பஹா மல்வத்த வீதி அஸ்கிரிய பகுதியைச் சேர்ந்த 22 அகவையுடைய திமிந்து லஷான் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் குற்றத்திற்கு பிறகு துப்பாக்கி சூடு நடத்தியவரையும் மற்ற சந்தேக நபரையும் முச்சக்கர வண்டியில் ஏற்றிச் சென்று குற்றத்திற்கு உதவியதற்காக தமித் அஞ்சன நயஜித் என்ற 25 அகவையுடைய இளைஞரும் உடுகம்பெல அஸ்கிரிய போல பகுதியைச் சேர்ந்த 19 அகவையுடைய சமோத் கிம்ஹான் என்ற இளைஞரும் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலியில் வீடொன்றில் ஆயுதங்களுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். காலி ஹபரதுவ பகுதியில் வீடொன்றில் ஆயுதங்களுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 2 ரிவால்வர்கள், தோட்டாக்கள் மற்றும் 2 வாள்களுடன் பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண் வெள்ளே கேவத்த பகுதியைச் சேர்ந்த 26 அகவையுடையவர் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு ரிவால்வர், உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 2 ரிவால்வர், 2 பிஸ்டல் தோட்டாக்கள் மற்றும் 2 வாள்கள் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டன. தொடருந்து மீது தொடர்ச்சியாக கல்வீச்சு தாக்குதல் மேற்கொண்ட 3 சிறுவர்கள் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் தொடருந்து மீது தொடர்ச்சியாக கல்வீச்சு தாக்குதல் மேற்கொண்ட மூவர் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய நாள் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், யாழ்தேவி தொடருந்து நேற்று முன்னாள் யாழ் நோக்கி வரும்பொழுது தொடர் கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மேலும் தொடருந்தில் பயணித்த நபர் ஒருவர் அரியாலை பகுதியில் வைத்து கல் எறிவதை தற்செயலாக படம் பிடிக்கும் போது அந்த தாக்குதல் காணொலியாக பதிவாகியுள்ளது. ஏற்கனவே நடத்திய கல்வீச்சு தாக்குதலில் ஒருவர் காயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுள்ளார். இது குறித்து யாழ் தொடருந்து நிலையத்தினால் முறைப்பாடு செய்யப்பட்டதை தொடர்ந்து குறித்த விடயம் யாழ் மாவட்ட பிரதி காவல்துறை அதிபரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இதன் போது 15 தொடக்கம் 13 அகவைக்குட்பட்ட சிறுவர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட சிறுவர்கள் ஏற்கனவே சிறு சிறு குற்றங்களை புரிந்தவர்கள் என ஸ்ரீலங்கா காவல்துறை தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவர்களை பெற்றோர்களின் உதவியுடன் சிறுவர் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். திருத்தந்தை பிரான்சிஸின் உடல்நிலை சற்று கவலைக்கிடமாக உள்ளதாக வத்திக்கான் அறிவித்துள்ளது. திருத்தந்தை பிரான்சிஸின் உடல்நிலை சற்று கவலைக்கிடமாக உள்ளதாக வத்திக்கான் அறிவித்துள்ளது. 88 அகவையுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் சுவாச கோளாறு காரணமாக கடந்த வாரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து அவருக்கு 2 நுரையீரல்களிலும் நிமோனியா பாதிப்பு ஏற்பட்டதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. திருத்தந்தையின் உடல்நிலை உயிருக்கு ஆபத்தானது அல்ல என்று அவரது மருத்துவ குழு ஒரு நாள் முன்னதாகவே அறிவித்திருந்த போதிலும் அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக வத்திக்கான் தற்போது அறிவித்துள்ளது. இந்த சூழலில் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவ சமூகத்தின் உச்ச மத தலைவரான திருத்தந்தை பிரான்சிஸின் மீட்சிக்காக கிறிஸ்தவ சமூகம் பிரார்த்தனை செய்ய தொடங்கியுள்ளது. தனது உடல்நிலை குறித்து பொதுமக்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்குமாறு திருத்தந்தை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ரஷ்ய உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தையில் ஜெலன்ஸ்கி இருப்பது அவசியம் இல்லை என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்ய உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தையில் ஜெலன்ஸ்கி இருப்பது அவசியமில்லை என்று கருதுகின்றேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்றதை தொடர்ந்து ரஷ்ய உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக தெரிவித்து வருகின்றார். அவர் ரஷ்ய ஜனாதிபதி புடின் மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ஆகியோருடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளார். மேலும் சவுதி அரேபியாவில் அமெரிக்க ரஷ்யாவின் உயர்மட்ட அதிகாரிகள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். அதில் உக்ரைனுக்கு அழைப்பு விடுக்கவில்லை. இதனால் ட்ரம்பை ஜெலன்ஸ்கி கடுமையாக விமர்சித்துள்ளார். இதனையடுத்து ஜெலன்ஸ்கியை சர்வாதிகாரி என ட்ரம்ப் விமர்சித்திருந்த நிலையில் ஜெலன்ஸ்கியை ட்ரம்ப் மீண்டும் சாடியுள்ளார். இது தொடர்பாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாவது: ரஷ்ய ஜனாதிபதி புடினுடனான பேச்சுவார்த்தை நன்றாக இருந்தது. ஆனால் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தையில் ஜெலன்ஸ்கி இருப்பது அவசியமில்லை என்று கருதுகின்றேன். அவர் போரை முடிவுக்கு கொண்டு வரும் பேச்சுவார்த்தையில் கடுமையாக சாடி வருகின்றார். இதனால் நான் நடத்தும் பேச்சுவார்த்தைகளில் ஜெலன்ஸ்கியோ வேறு உக்ரைன் அதிகாரிகளோ இடம்பெற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் போரை முடிவுக்கு கொண்டு வர புடினும் ஜெலன்ஸ்கியும் நேரடியாக சந்தித்து பேச வேண்டும். ஜெலன்ஸ்கியின் பிடிவாத போக்கை இனியும் தொடரப்போவதில்லை. உக்ரைன் எல்லா வகையிலும் ஒரு துணிச்சலான தேசம் என்பதையும் பதிவு செய்கின்றேன். உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வர புடின் விரும்புகிறார். அவர் ஒரு ஒப்பந்தம் செய்ய விரும்புகிறார் என தெரிவித்துள்ளார். இதேவேளை உக்ரைனுக்கான ஆதரவு நிலையில் ட்ரம்ப் விலகி செல்வதை அடுத்து ஐரோப்பா தலைவர்கள் கூடி ஆலோசனை நடத்தியிருந்தனர். இது தொடர்பாக ட்ரம்ப் தெரிவிக்கும் போது, உக்ரைன் போரை நிறுத்த இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரும் பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோனும் எதுவும் செய்யவில்லை என்றார். இதற்கிடையே இந்த இரு தலைவர்களும் அடுத்த வாரம் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.